திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கழிவறை கட்டி கொடுக்க முடியல, சிவநாடார் வந்து கட்டி தர வேண்டியது 250 கோடிக்கு. கட்ட வந்தவர்கிட்ட கமிஷன் கட்டி திருப்பி வரட்டா யோக்கியப்பில்லை தானடா நீங்கள். அவர் கோச்சிட்டு போயிட்டாப்ல. அடா கோயிலுக்கு கக்குசு வழிபட வர மக்களுக்கு கழிவறை கட்டி கொடுக்க வரேன், என்கிட்ட கமிஷன் கேட்குறீங்கன்னு மறுபடியும் கெஞ்சி எதிரி கூட்டி வந்தாங்க. போனா போதுன்னு கட்டி கொடுத்தாப்புல. கக்குஸில் கமிஷன் அடிக்கிற வகைகள்கிட்ட போய் இவங்க கக்குஸ் கூட மணக்கும்டா, இவங்க அதை விட கேவலமாக நாருவாங்கடா இவங்க. நீ இவங்கள போய் பேச்சுக்கிற. நீ எதிர்கட்சியாக இருக்கும்போது மக்கள் மேலே ஒரு அவ்வளவு அக்கறையாக போராட்டங்களை செய்வார், அதை பண்ணுவார், இதை பண்ணுவார். நான் சொன்னேன் கடைசி வரைக்கும் இவங்களை எதிர்கட்சியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கிறீங்கடா, டே நல்லா போராடுறாங்கடா அப்படின்னு. என்ன இந்நேரம் எதிர்கட்சியாக இருந்தால் என்ன ஆகும்? இதே சேகர் பாபு சம்மணத்தை போட்டுட்டு எந்திரிக்க மாட்டாப்ல. அவருக்கு என்ன தெரியும் பாவம், குப்பையை பற்றி அவரே ஒரு பெரிய மக்கின குப்பை. அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு கோயிலுக்கு போனோமா, தேங்காய் எவ்வளோ விற்றுருக்கு, ஊதுபத்தி சாம்பிராணி எவ்வளோ போயிருக்கு, உண்டியல் எவ்வளோ காசு வந்திருக்கு, நம்ம சட்டப்பைக்கு எவ்வளோ வந்துச்சு, நம்ம எஜமா வீட்டுக்கு எவ்வளோ போச்சு, வெளிப்படையாக ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லு. அறநிலைத்துறையில் ஆண்டுக்கு எவ்வளோ வருமானம், எந்தெந்த கோயிலில் எவ்வளோ வருமானம், அது கோயில் நிர்வாகத்துக்கு பராமரிப்புக்கு செலவு கொள்ளு.